மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையை இனி ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தப் போவதில்லை என ஈரான் உத்தியோகபூர்வமாக உறுதியளித்துள்ளது. லெபனான் போர் நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் ஒத்துழைப்பு வழங்கும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அறிவித்துள்ளார். எனினும் ஈரானின் இந்த அறிவிப்பை முழுமையாக நம்ப மறுத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் பிராந்திய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேறும் வரை ஈரான் மீதான தாக்குதல்களும் பொருளாதார தடைகளும் தொடரும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரானின் உள்நாட்டில் இந்த முடிவுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை தளர்த்த மறுப்பதால் ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் மோதல் வெடிக்கும் அபாயம் நிலவுகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளதோடு உலக நாடுகள் இப்பகுதியின் நிலைமையினை மிகுந்த கவலையுடன் உற்று நோக்கி வருகின்றன.